வெல்கம் டு ஃபன் மேத்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஒரு செக்டரோட அளவுலாம் கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரல் ஆங்கிள் 45 டிகிரி, ரேடியஸ் 16 சென்டிமீட்டர். இப்போது இந்த செக்டார் இதோட இந்த ஆங்கிள் வந்துட்டு 45 டிகிரி, ரேடியஸ் 16 சென்டிமீட்டர். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த லெங்த் ஆஃப் த ஆர்க் பார்க்க போகிறோம். லெங்த் ஆஃப் த ஆர்க், வட்டவில்லின் நீளம் L is equal to theta degree by 360 degree into 2 pi r. இப்போ L is equal to theta degree வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது 45 degree by 360 degree into 2 into pi க்கு 3.14 எடுக்க சொல்லியிருக்கிறாங்க into r 16. சரியா? இப்போ இந்த 45 by 360 பார்த்தீங்க அப்படின்னா 1/8. சரியா? இப்படி டிவைட் பண்ணி பார்க்கணும். சரியா? 1/8 into 2 into 3.14 into 16. இப்போ இந்த 8 வந்துட்டு இங்கே 2 ஆகிடும். 2 8s are 16. So 2 into 2 4. 4 into 3.14. 3.14 into 4. 12.56 சென்டிமீட்டர். சரியா? இந்த ரெண்டு டிஜிட் இருக்குதா? இந்த ரெண்டு டிஜிட் ரைட்லேருந்து இப்படி தள்ளி புள்ளி வச்சோம்னா 12.56 சென்டிமீட்டர்னு வரும். இப்போ is equal to length of the arc is equal to 12.56 சென்டிமீட்டர். சரியா? ஏரியா ஆஃப் த செக்டர், அந்த வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு is equal to, இதுவும் theta degree by 360 degree into pi r square. இப்போ theta 45 degree by 360 degree into 3.14 into r square அப்படின்னா r வந்துட்டு 16 into 16. இப்போ இந்த 45 by 360 அப்படின்னா 1/8 வந்துடும் into 3.14 into 16 into 16. இப்படி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 2 into 16 32, 3.14 into 32. ஸோ இந்த ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 100.48 ஸ்கொயர் சென்டிமீட்டர், சதுர சென்டிமீட்டர். இதை வந்துட்டு இப்படி போடலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்படியும் போடலாம். சரியா? அடுத்தது பெரிமீட்டர் கேட்குறாங்க. பெரிமீட்டர்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதை சுற்றி இருக்கிற இந்த பார்டர், அதாவது லெங்த் ஆஃப் த ஆர்க் ப்ளஸ் இந்த ரேடியஸ் ப்ளஸ் இந்த ரேடியஸ், இதை சுற்றி என்ன லெங்த் இருக்குன்னு அளந்து பார்த்தோம்னா என்ன வருதோ அதுதான் இந்த செக்டாரோட பெரிமீட்டர், சுற்றளவு. இப்போ லெங்த் ஆஃப் த ஆர்க் நம்மளுக்கு தெரியும். இப்போ பெரிமீட்டர் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் த ஆர்க், வட்டவில்லின் நீளம், length of the arc plus 2 into radius. சரியா? இப்போ length of the arc நம்ம பார்த்துருக்குறோம் 12.56 சென்டிமீட்டர். 12.56 plus 2 into radius. radius என்ன? 16 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடம் 32 வந்துடுது. 12.56 plus 32
0.56 4 4 44.56 44.56 சென்டிமீட்டர். புரியுதா? அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாம். இதில் வந்துட்டு சென்ட்ரல் ஆங்கிள் 120 டிகிரி, டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. டின்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து டயாமீட்டர். அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ரேடியஸ் என்ன வரும் அப்படின்னு எழுதிக்கணும். ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு, இதில் பாதி 12.6/2 என்ன வரும், 6.3 சென்டிமீட்டர். ஸோ அந்த சென்ட்ரல் ஆங்கிள், மைய கோணம் 120 டிகிரி. இப்போ இப்படி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது லெங்த் ஆஃப் த ஆர்க். Length of the arc is equal to theta degree by 360 degree into 2 pi r. theta degree வந்துட்டு 120 degree நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, by 360 degree into 2 into 3.14 into radius 6.3. இப்போ 120/360 1/3 வரும், 112 312. சரியா? இப்போ 1/3 into 2 into 3.14 into 6.3. இப்போ இந்த 3-ஐ இங்கே டிவைட் பண்ணிடலாம், 2.1. இப்போது இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி ஆகணும். 2 into 2.1 4.2, 3.14 into 4.2. இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 13.19 சென்டிமீட்டர். சரியா? இப்போ அடுத்தது நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த செக்டர் இஸ் ஈக்குவல் டு, அதே தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அந்த வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு, அந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிடுறோம். இப்போது தீட்டா டிகிரிங்கிறது 120 டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு 3.14 இன்ட்டு ரேடியஸ் 6.3 இன்ட்டு 6.3. இது 1/3 இன்ட்டு 3.14 இன்ட்டு 6.3 இன்ட்டு 6.3. ஸோ இந்த 3-ஐ இங்கே டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.1. இப்போது இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 41.54 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சரியா? இப்படி போடலாம், ஸ்கொயர் சென்டிமீட்டர், சதுர சென்டிமீட்டர், எப்படி வேணாலும் போடலாம். ஆனால் இதை படிக்கிறப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு தான் படிக்கணும். சரியா? இது ஏரியா பார்த்தாச்சு. அடுத்தது பெரிமீட்டர் பார்க்கணும். இந்த ஆர்க் லென்த் ப்ளஸ் இந்த ரேடியஸ் ப்ளஸ் இந்த ரேடியஸ். இப்போ 2 தடவை அந்த ரேடியஸை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு தடவை அந்த டயாமீட்டரை ஆட் பண்ணாலே போதும். சரியா? நம்மளுக்கு ரெண்டுமே இருக்குது, ரேடியஸும் இருக்குது, டயாமீட்டரும் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்க் லென்த் ப்ளஸ் டி போடலாம், அல்லது ஆர்க் லென்த் ப்ளஸ் 2r போடலாம். சரியா? பெரிமீட்டர்
இங்கே வந்துட்டு ஆர்க் லெங்த் எல், ஆர்க் லெங்த் வந்துட்டு எல், பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர், வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு P is equal to arc length of arc plus D போடலாம் அல்லது 2R போடலாம், ஏதோ ஒன்று. சரியா? லெங்த் ஆஃப் ஆர்க் வந்து நம்ம L பார்த்தோம் இல்லையா, 13.19 ப்ளஸ் டி, எவ்வளோ பார்த்தோம், எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 12.6 கொடுத்துருக்குறாங்க. இதை அப்படியே ஆட் பண்ணால் போதும். இஸ் ஈக்குவல் டு 25. இந்த 6 வந்துட்டு இந்த 1 கூட தான் ஆட் பண்ணணும். எப்படி எழுதணும், 13.19 12.6 இப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா 9 7 25 25.79 சென்டிமீட்டர். இது வந்து லெங்க்த் வந்து சென்டிமீட்டரில் தான் வரும். சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, சென்டிமீட்டர் போட்டிருக்குறோம். புரியுதா? தேங்க்யூ.